கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் உங்களோடு கர்த்தருடைய வார்த்தைகளை பகிர்ந்து கொள்வதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். எங்களுடைய பழைய வீடியோக்களையும் நீங்கள் போட்டு கேளுங்கள். ஜீசஸ் இஸ் அலைவ் என்கிற தலைப்பில் எங்களுடைய யூடியூப் இருக்கிறது, சேனல் இருக்கிறது. ஆகவே இதுக்கு முன்பாக போட்டிருக்கிற சேனல்களையும் அந்த செய்திகளையும் நீங்கள் போட்டு கேட்பதற்கு உங்களை நான் உற்சாகப்படுத்துகிறேன். இந்த நாளிலும் நாம் தியானத்திற்கென்று எடுத்திருக்கிறதான ஒரு செய்தியின் தலைப்பு ஏசாயா 9ஆம் அதிகாரம் 6வது வசனம். நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும். அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு எனப்படும் என்கிற ஒரு வசனத்தின் மூலமாக இன்றைக்கு நாம் ஆண்டவருடைய வார்த்தைகளை இன்றைக்கு தியானிக்க போகிறோம். நீங்கள் உங்களுடைய செவிகளை சாய்த்து நீங்கள் கொஞ்சம் இதை கவனித்து கேட்கும்படி உங்களை அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். ஒருவேளை நீங்கள் இந்த செய்திகளை கேட்கும்போது நீங்கள் வீட்டிலே உட்கார்ந்திருக்கலாம், கட்டில் படுத்திருக்கலாம், சோபாவில் உட்கார்ந்திருக்கலாம், வேலை பார்க்குற இடங்களில் இருக்கலாம். எந்த சூழ்நிலைமையில் நீங்கள் இருந்தாலும் கர்த்தர் உங்களோடு இந்த வசனங்களின் மூலமாக பேசுவாராக. சிறு ஜெபம் செய்வோம். எங்கள் சர்வ வல்லமையுள்ள எங்கள் பரலோக பிதாவே, உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணைத்த நாமத்தில் நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம். எங்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பை ஆண்டவர் எங்களுக்கு கொடுத்த நல்ல கிருபைக்காக நாங்கள் உமக்கு நன்றி சொல்லுகிறேன். ஆண்டவரே ஸ்தோத்திரம். கடந்த நாட்களிலே ஆண்டவரே வெளியிடப்பட்டுள்ள இந்த வீடியோக்கள் மூலமாக உம்முடைய செய்திகள் அநேக மக்களுக்கு பிரயோஜனமாக இருந்ததாக நாங்கள் கேள்விப்பட்டு உம்முடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்தினோம். இந்த செய்தி மூலமாகவும் தம்முடைய பிள்ளைகளோடு தேவையான தம்முடைய பிள்ளைகளோடு நீ பேச போகிறதுக்காக நாங்கள் உமக்கு நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரம். 8 சமயத்தில் சொல்லப்பட்ட வார்த்தையானது வெள்ளித்தட்டில் வைக்கப்பட்ட பொற்பழங்களுக்கு சமமானதாக இருக்கிறது என்று வேதத்தில் வாசிக்கிறோம். அதே போல் எந்த சூழ்நிலைமையில் சந்தோஷமோ மகிழ்ச்சியோ தேவையான நேரத்திலோ இல்லை என்றால் ஆண்டவரே ஆஸ்பத்திரிகளிலோ வீடுகளிலோ பலவீனமாய் சுகவீனமாய் சந்தோஷமாய் எப்படிப்பட்ட சூழ்நிலைமையில் இருந்தாலும் இந்த மக்களோடு நீ பேச போகிற நல்ல வார்த்தைகளுக்காக நன்றி சொல்லுகிறோம். நான் அனுப்புகிற வார்த்தையானது வெறுமையாக என்னிடத்தில் திரும்பாதபடிக்கு, நான் அனுப்புகிற காரியம் ஆகும்படிக்கு அது வாய்க்க பண்ணும் சொன்ன உங்கள் வாக்குப்படி இந்த வார்த்தைகள் பரிசுத்த ஆவியானவர் அடிமை மூலமாக தேவையான மக்களுக்கு நீங்கள் பேச போகிறதுக்காக நான் நமக்கு நன்றி சொல்லுகிறேன். தொடர்ந்து பரிசுத்த ஆவியானவர் எங்களை வழி நடத்தியறலும். இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் பரலோக பிதாவே, ஆமென். நாம் வாசித்த இந்த வேத பகுதி ஏசாயா 9ஆம் அதிகாரம் 6வது வசனம். அதில் இருந்து நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துக்கு கொடுக்கப்பட்ட 5 பெயர்கள் இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பாகவே, சுமார் 700 வருஷத்துக்கு முன்பாக, இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பாக 700 வருஷங்களுக்கு முன்பாகவே இந்த ஏசாயா தீர்க்கதரிசி மூலமாக இயேசுவுக்கு கொடுக்கப்பட்ட 5 பெயர்கள். அதில் முதல் பெயர் அவருடைய நாமம் அதிசயமானவர் என்று சொல்லப்பட்டிருக்கிற அந்த பெயரிலிருந்து இன்றைக்கு நாம் இயேசு கிறிஸ்துவுக்கு நிறைய பெயர்கள் இருக்கிறது, தேவனுக்கும் நிறைய பேர் இருக்குது, பரிசுத்த ஆவிக்கு நிறைய பேர் இருக்குது. அதே போல் அவருடைய இந்த வார்த்தையின் மூலம் அந்த பெயர் கேட்டது போல அவர் கிரியை செய்கிற தேவன். ஆகவே இந்த அதிசயமானவர் என்கிற
தலைப்பிலே இன்றைக்கு அவனுடைய வார்த்தைகளை நாம் கேட்க போகிறோம். ஒருவேளை இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில் பலவிதமான பிரச்சனைகள், சரீர அளவிலே, உலக பிரகாரமான காரியங்களில், வேலை, படிப்பு காரியங்கள், இன்னும் பல காரியங்கள், சரீரத்தில் சுகவீனம், பலகீனங்கள் என்று பலவித காரியங்களிலே நீங்கள் ஒரு வேளை முயற்சியெல்லாம் செய்து எடுத்து பார்த்து டாக்டர்கள், வைத்தியர்கள், இன்னும் பல காரியங்களை ஆலோசனை செய்தெல்லாம் பார்த்து எல்லாம் தோல்வி, இதில் ஒன்றுமே நடக்கவில்லையே என்று ஒரு வேளை இந்த சத்தத்தை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கலாம். இந்த அதிசயமானவர் இயேசு கிறிஸ்து என்கிற தலைப்பில் இந்த வார்த்தைகளை நீங்கள் சற்று கடைசி வரைக்கும் கவனமாய் கேட்டு நீங்கள் என்னோடு சேர்ந்து நீங்கள் ஜெபிப்பீர்கள் என்றால், நீங்கள் விசுவாசிப்பீர்கள் என்றால், அற்புதத்தை, அதிசயத்தை நீங்களும் காண்பீர்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இங்கே அதிசயமானவர் என்று சொல்லும்போது இயேசு கிறிஸ்து எதிலெல்லாம் அதிசயமானவர் என்று பார்த்தால், அவருடைய இயல்பிலே, இரண்டாவது அவருடைய குணாதிசயங்களிலே, அவருடைய கன்னி பிறப்பிலே, அவருடைய பழுதற்ற பூமியின் வாழ்க்கை, பரிசுத்தமான வாழ்க்கையிலே, பாவிகளுக்காக அவருடைய மரணத்திலே, மரித்தோரிலிருந்து அவருடைய உயிர்த்தெழுதலிலே, பரலோகத்திற்கு ஏறியதிலே, அவர் ஜனங்களுக்காக மத்தியஸ்தராக இன்றைக்கும் பணி செய்கிற காரியங்கள், ரட்சிக்கின்ற அவருடைய கிருபையில், இவை எல்லாவற்றிலுமே இயேசு கிறிஸ்து அதிசயமானவராக இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஒருவேளை இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவச்சனமே, ஒருவேளை காலை நேரத்தில் கேட்கலாம் நீங்கள், இல்லைனால் பகல் நேரங்களிலே, சாயங்கால நேரத்தில், இரவு நேரத்தில், எப்பொழுதாயிலும் இந்த வார்த்தையை நீங்கள் கேட்டுக்கிட்டு இருந்தாலும், என் தேவனை கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில், இருதயத்தில் உங்களோடு இன்றைக்கு சில காரியங்களை பேசி, இது வரைக்கும் ஒன்றும் நடக்கலை, நம்பி பார்த்தோம், எத்தனையோ தெய்வங்களை நம்பி பார்த்தோம், எத்தனையோ மனிதர்களை, டாக்டர்களை எல்லாம் நம்பி பார்த்தோம், ஆனால் எல்லாமே ஒன்றும் நடக்கலை, எதிர்பார்த்த காரியங்கள் நடக்கவில்லை என்று ஒரு வேளை நீங்கள் இருக்கலாம். நான் அறிவிக்கிற ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து, அவரை நீங்கள் நம்பி பாருங்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவர். அவர் அதிசயமானவர், அவர் வண்டர்ஃபுல் காட். வேதத்தில் ஒரு வசனம், சில வசனங்களை உங்களுக்கு சொல்லுகிறேன். ஒரு வசனம் சங்கீதம் 72வது சங்கீதம் 18வது வசனம். ஒருவேளை நீங்கள் ஃப்ரீயாக நீங்கள் வீட்டிலே இருந்து இந்த சத்தத்தை நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பீர்களா என்றால், பைபிளையும் ஒருவேளை இருந்ததுன்னா அந்த பைபிளையும் எடுத்து இந்த சொல்லுகிற வசனங்களையும் கூட சேர்ந்து நீங்கள் தியானிக்கும்படி, அதை பார்க்கும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். சங்கீதம் 72வது சங்கீதம் 18வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, இஸ்ரவேலின் தேவனாயிருக்கிற கர்த்தராகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக, அவரே அதிசயங்களை செய்கிறவர் என்று அந்த சங்கீதக்காரன் சொல்லுகிறான். அவருக்கு எப்பொழுதும் ஸ்தோத்திரம் உண்டாவதாக என்று சொல்லுகிறார். எப்பொழுதும் ஸ்தோத்திரம் உண்டாவதாக, அவரே அதிசயங்களை செய்கிற தேவன் என்று அங்கே வேதத்தில் நாம் வாசிக்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. அப்போ அந்த சங்கீதக்காரனுடைய விசுவாசம், அந்த உன்னுடைய வாழ்க்கையில் இப்பொழுது எப்படிப்பட்ட சூழ்நிலைமை இருந்தாலும், நீ எதிர்பார்த்திருக்கிற காரியங்களிலே ஒரு அதிசயம் நடப்பதற்கு முதலாவது இந்த சங்கீதக்காரனுக்கு இருந்த விசுவாசத்தை போல, ஹல்லேலூயா, இன்னும் அந்த சங்கீதக்காரனுக்கு இருந்ததான அந்த துதிக்கிற அபிஷேகம் அவனுக்குள்ளே இருந்தது போல, நல்ல ஒரு விசுவாசமும் ஆண்டவரை துதிக்கிற காரியங்களும் உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கும் என்றால், அவரே இரட்சகர் இயேசு கிறிஸ்து
இன்றைக்கு நீ இந்த ஜெபம் முடிகிறதுக்குள்ளாகவே கூட உன் வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை, அதிசயத்தை நீ எதிர்பார்க்கலாம். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஒருவேளை எனக்கு எந்த தெய்வங்களும் எனக்கு உதவி செய்யலை, நான் நம்பின மனிதர்கள், டாக்டர்கள், வைத்தியர்கள் கூட எல்லாருமே கைவிட்டு விட்டார்கள், ஆஸ்பத்திரியில் இருக்கிறேன் என்று சொல்லி கூட நீ ஒரு வேளை சொல்லலாம். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் இப்போ முறுமுறுத்து கொண்டு எந்த தெய்வமும் எனக்கு உதவி செய்யவில்லையே என்று முறுமுறுத்து கொண்டு கூட நீ இந்த இடத்துல இந்த நேரங்களில் இருக்கலாம். ஆனால் அந்த சங்கீதக்காரன் சொல்வது போல, இஸ்ரவேலின் தேவனாக இருக்கிற கர்த்தராகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஹல்லேலூயா. ஒரு பக்கத்தில் அவனுக்கு ஒரு விசுவாசம் இருக்கிறது, இன்னொரு பக்கத்தில் அவருக்கு ஸ்தோத்திரங்களை செலுத்துகிறான். உன்னுடைய சூழ்நிலைமையில் ஆண்டவரை நீ முறுமுறுக்கிறதுக்கு பதிலாக அவரை நம்பிப்பார். ஒரு தடவை அவரை நம்பிப்பார். ஸ்தோத்திரம். அவருடைய வசனங்களை நீ விசுவாசித்துப்பார். அந்த இயேசு கிறிஸ்துவை நீ விசுவாசித்துப்பார். அவரை துதித்துப்பார். உனக்கு தெரிந்த சில பாடல்களை பாடி ஆண்டவருடைய நாமத்தை நீ துதித்துப்பார். ஆண்டவர் நிச்சயமாகவே அற்புதங்களை, அதிசயங்களை அவர் உனக்கும் செய்வார். தனியாக ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபம் பண்ணு, தனியாக பாடல் பாடி துதித்து ஆராதி. குடும்ப ஜெபத்தில் செய்யுங்கள், ஆராதனை செய்யுங்கள், துதியுங்கள். மற்றும் சபையோடு இணைந்து கர்த்தரை பாடி துதித்து மகிமைப்படுத்துங்கள். விசுவாசத்தோடு இருங்கள். அவரே உங்களுக்கு எதிர்பார்த்திருக்கிற காரியங்களிலே அதிசயங்களை அவர் செய்கிற தேவனாக இருக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இரண்டாவதாக சங்கீதம் 136 சங்கீதம் 4வது வசனத்தில் நீங்கள் பார்த்தீர்கள், அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஒருவராய், அவர்கிட்ட வேற எந்த தெய்வங்களும் அவரோடு கூட இல்லை. அங்கே யாக்கோபை குறித்து சொல்லும்போது கூட ஊளையிடுதலும் அவாந்தர வெளியிலே அவனை சந்தித்தார் என்று சொல்லப்பட்டு, அவனை நடத்தினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதோடு தொடர்ந்து சொல்லும்போது அந்நிய தேவர்கள் அவரோடு கூட இருந்ததில்லை, அவரே அவனை நடத்தினார் என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்போ அந்த வேதம் சொல்லுகிறது போல, சங்கீதம் 136:4 சொல்வது போல, ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவரை துதியுங்கள், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. அவருடைய கிருபை உங்களை வழி நடத்தும். அவருடைய கிருபை உங்களை ஆசீர்வதிக்கும். அவருடைய கிருபை உங்களுக்கு ஒரு சுகத்தை கொண்டு வரும். அவருடைய கிருபை உங்கள் வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை கொண்டு வரும். நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற அந்த பெரிய காரியங்கள், சின்ன காரியங்கள்லாம் பரவாயில்ல, பெரிய காரியங்கள் இது நடந்தே தீர வேண்டும் எங்கள் வாழ்க்கையில் என்று ஒரு வேளை நீங்கள் இருக்கலாம். பண பிரச்சனைகள், திருமண காரியங்கள், குழந்தை பிரச்சனைகள், குழந்தை தேவை என்று இப்படி பல விதங்களிலே ஸ்தோத்திரம் நீங்கள் இருக்கலாம். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. அந்த வசனத்தில் சொல்லப்பட்டது போல, ஒருவராய், ஒரு தேவன் தான் ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவர். அவரை நீ துதி, அவரை எப்பொழுதுமே பாடல் பாடி அவரை ஆராதனை செய். சபையோடு இணைஞ்சுக்கோ. சபையை விட்டு நீ பின்வாங்கி இருந்தாலும் இந்த வர்ற ஞாயிற்றுக்கிழமைக்குள்ளாக அந்த சபையோடு நீங்கள் இணைந்து கொள்ளுங்கள். நல்லா பாடி துதித்து ஆராதியுங்கள். உங்கள் நண்பர்களோடு சேர்ந்து அவரை நல்லா பாடி துதியுங்கள். துதிக்கிற பொழுதே பெரிய பெரிய அற்புதங்கள் நடந்திருக்கிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. எரிகோ கோட்டை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எதிராக நின்றது, முன்னேறி போக முடியவில்லை. தேவன் கொடுத்த ஆலோசனையின்படி அவர்கள் 7 நாட்கள் கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று சொல்லி சுற்றி அவர்கள் ஒரு தடவை துதிச்சுட்டு உட்கார்ந்துருந்தாங்க போய் இருப்பிடங்களில். கடைசியில் நாட்களில் பார்க்கும்போது அவர்கள் 7 தடவை சுற்றி வருகிறார்கள் என்று பார்க்கிறோம். சுற்றி முடித்து தேவன் கொடுத்த ஆலோசனையின்படி அவர்கள் துதித்து முடிக்கும்போது கர்த்தருடைய மிகப்பெரிய ஒரு அதிசயம், சோதரம், அவங்களுக்கு கண்களுக்கு முன்பாக அந்த எரிகோ பெரிய அலங்கம் அப்படியே தரைக்குள்ளே பூமிக்குள்ளே
இறங்கி போய்விட்டதாக பார்க்கிறோம். உனக்கு எதிராக இருக்கிறதான பிரச்சனைகள் கூட நீ பாடி துதித்து கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று சொல்லி நீ ஆராதிக்க துதிக்க உனக்கு எதிராக இருக்கிறதான ஆவிக்குரிய ஜீவியங்களிலே முன்னேறி செல்ல விடாதபடிக்கு, பூமிக்குரிய ஆசீர்வாதங்களிலே நீ முன்னேறி செல்ல விடாதபடிக்கு இருக்கிற அத்தனை தடைகளும் உனக்கு முன்பாக எல்லாம் தரைமட்டமாகி இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எதிராக வந்ததான 3 கூட்ட ஜனங்களை அதே போல வார்த்தைகளை சொல்லி ஆராதித்து கொண்டே இருந்தார். அவர்கள் துதிக்க ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவர். ஹல்லேலூயா. அந்த 3 கூட்ட அம்மோனியர், மோவாபுத்திரர், ஹல்லேலூயா ஸ்தோத்திரம், அவங்களுக்கு சேயீர் மலை தேசத்தார் எல்லாருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எதிராக வந்தவங்க அவங்களுக்குள்ளே ஒருத்தருக்கு ஒருத்தர் கை கலந்து எல்லாருமே மடிந்து போய்விட்டார்கள். நீ யுத்தம் பண்ண வேண்டாம், ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிற தேவனை நீ பாடி துதித்து ஆராதனை மாத்திரம் செய். உனக்கு தெரிந்த பாடல்களை நல்லா பாடி ஸ்தோத்திரம், அவருடைய பிரசன்னத்தை உனக்குள்ளே உள்வாங்கிக்கொள். ஆண்டவர் உன்னோடு கூட இருந்து பெரிய காரியங்களை, அதிசயங்களை அவர் செய்வாராக. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் யோர்தான் 2ஆக பிரிந்து வருகிறது. அவரை துதிக்கிற ஆசாரியர்கள் எல்லாரும் போய் கால் பதித்த மாத்திரத்தில் பிரவாகித்து வருகிறதான இந்த யோர்தான் கூட 2ஆய் பிரிந்து போய்விட்டது. ஆகவே அவர் ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிற தேவன். 3வது எரேமியா 32:17 சொல்லப்பட்டிருக்கிறது, உம்மாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமே இல்லை என்று அந்த பக்தன் சொல்லுகிறதாக பார்க்கிறோம். நடக்கவே நடக்காது, எல்லாம் முடிந்து விட்டது, இங்கே இனிமேல் இந்த இடத்துலலாம் பத்திரப்பதிவு செய்ய முடியாது என்றெல்லாம் இருந்ததான, சிறைச்சாலையில் இருந்ததான அந்த எரேமியாவுடைய வாழ்க்கையில் கூட எதிர்பாராத காரியங்களை, அதிசயங்களை கர்த்தர் செய்தார் என்று பார்க்கிறோம். அங்கே இடங்கள் கொல்லப்பட்டது, பத்திரங்கள் பதிவு செய்யப்பட்டது என்று பார்க்கிறோம். அதுதான் எரேமியா அவர் சொல்லுகிறார், உம்மாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமே இல்லை என்று. இடம் வாங்குகிற காரியங்களிலே பிரச்சனைகள், வீடு கட்டுற காரியங்களிலே பிரச்சனைகள், பத்திரம் பதிவு பண்ணணும் வரல அப்படி சொல்லி பண பிரச்சனைகள் என்றெல்லாம் நீ ஒருவேளை மனிதர்கள் எதிராக இருக்கிறார்கள் என்றெல்லாம் நினைத்து கொண்டிருக்கிறாயோ, கர்த்தரை துதித்து பார். அவரால் என் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவார், அவர் பெயரே ஆமென் அதிசயமானவர், வண்டர்ஃபுல் காட். அவரால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை. என்னுடைய வாழ்க்கையில் எத்தனையோ விசுவாசிகள் காரியங்களில் நடக்காது, எங்களுக்கு சொந்த இடம் வாங்க முடியாது என்று சொல்லும் போதெல்லாம் ஆண்டவருடைய வாழ்க்கையில் அற்புதங்களை செய்து அங்கே அவர் கையில் சொந்தமான பத்திரங்களை வைக்கக்கூடிய அளவுக்கு கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். ஒருவேளை பிரச்சனைகள் சம்பந்தப்பட்ட காரியங்களிலே இருப்பீர்கள் என்றாலும் என் தேவனாய் கர்த்தர் அதிசயங்களை அவரால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை. 4வது காரியம் யாத்திராகமம் 34ஆம் அதிகாரம் 10வது வசனத்தில் பார்க்கும்போது, பூமி எங்கும் எந்த ஜாதிகளிடத்திலும் செய்யப்படாத அதிசயங்களை உன் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாகவும் நான் செய்வேன். திருப்பியும் வாசிக்கிறேன், பூமி எங்கும் எந்த ஜாதிகளிடத்திலும் செய்யப்படாத அதிசயங்களை உன் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாகவும் செய்வேன். தேவன் யாத்திராகம புஸ்தகத்தில் அங்கே ஜனங்களுக்கு முன்பாக தேவன் மோசே, ஆரோன், மிரியாம் எல்லாரோடும் அவங்க பேசுகிறதாக பார்க்கிறோம். ஆகவே தான் நாம் ஆராதிக்கிற தேவன் சோத்திரம், அவர் அதிசயங்களை செய்கிற எந்த ஜாதிகளிடத்திலும் செய்யப்படாது. செங்கடலை பிரிக்கிறது, எரிகோ கோட்டை தகர்க்கிறது, யோர்தானை பிரித்து கொடுக்கிறது, பிரபலமான ராஜாக்களை எல்லாம் அழித்து ஒழிப்பது, வானத்திலிருந்து மண்ணா கொண்டு வருவது, இதெல்லாம் எந்த ஜாதிகளிடத்தில் எந்த காரியத்தில் நடந்திருக்கிறது. ஆகவே தேவன் இங்கே தன்னுடைய பிள்ளைகளோடு கூட இருந்து அப்படிப்பட்ட காரியங்களை அவர் செய்கிறதாக அவர் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. எந்த ஜாதிகள் செய்யப்படாத அதிசயங்கள் நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். வேதத்தை வாசியுங்கள், அப்போதுதான்
அந்த விசுவாசமும் நம்பிக்கையும் அதிகமாய் பெருகும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உன் வாழ்க்கையில அற்புதங்களை செய்வார். பயப்படாத, தைரியமாய் இருங்க. உன் நடுவில், உன் குடும்பத்தில், உன் பிள்ளையோட வாழ்க்கையில, உன் சபையில ஸ்தோத்திரம், ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்ய போகிறார். பெரிய பெரிய அற்புதங்களை செய்ய போகிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 5வது காரியம், மீகா 7ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் சொல்கிறார், நீ எகிப்து தேசத்தில் புறப்பட்ட நாளிலே நடந்த அதிசயங்களைப் போலவே நான் உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன்னு சொல்றார். அதிசயங்கள் என்று சொல்லுவது எல்லாராலும் கைவிடப்பட்டு முடியாது, நடக்காது என்று சொல்லுகிறார். அந்த காரியங்களிலே தான் ஆண்டவர் அதிசயங்களை செய்கிற தேவனாக இருக்கிறார். ஒரு தடவை எவிரு மகள் 12 வயது நிரம்பின மகள், அவள் சுகவீனமாய் மரணத்துக்கு சமயமாக இருக்கிறா. வாங்கய்யா, இயேசுவிடம் சொல்கிற, வந்து மேலே கையை வைங்க, எனக்கு ஜெபம் பண்ணுங்க, வாங்க எங்கள் வீட்டுக்கு வாங்க கூப்பிட்டு இருக்கும்போதே வேற ஒரு தடங்கள் வருகிறது. இயேசு அதை கவனித்து கொண்டிருக்கிறார். 12 வருட பெரும்பாடுள்ள ஸ்திரியை. இதுக்கு இடையில எவிரு வீட்டில் இருந்து ஒரு செய்தி, துர்ச்செய்தி வருகிறது. அவர் எவியூரை பார்த்து அவருக்கு சொல்லுகிறார்கள், வந்தவர்கள், போதகரை என்னை வருத்தப்படுத்த வேண்டாம், உன் மகள் மரித்து விட்டாள் என்று சொல்லி. அந்த எவியூரு கேட்டுட்டு இயேசுப்பாட்ட ஒன்றும் சொல்லலை. ஆனால் இயேசு அவர்கள் சொன்னதையெல்லாம் கேட்டுட்டு, கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக, நீ பயப்படாத, நீ விசுவாசம் உள்ளவனாயிரு என்று சொல்லிட்டு அவ கூட போய் எல்லாரும் அழுது கொண்டு இருக்கிறாங்க. எல்லாரும் அழுதுட்டு இருக்கும்போது அவர் பிள்ளை மறிக்கலை, நித்திரையாக இருக்கிறான்னு சொன்ன உடனே அவங்க பிள்ளை இருந்தவங்கெல்லாம் பார்த்தவங்க, இது மரித்து போய் இருக்கு, இவர் இப்படி சொல்கிறான்னு கேலி பண்ணாங்க, நகைத்தார்கள் என்று பார்க்கிறோம். ஆனால் உள்ளே போய் குறிப்பிட்ட நபர்களை, குடும்பத்தில் உள்ளவங்களையும் போன சின்ன அவருடைய உள்வட்டத்தையும் வைத்து கொண்டு இயேசு கிறிஸ்து அந்த பிள்ளையை உயிரோடு எழுப்பி எவருடைய கையில் கொடுத்தார் என்று நாம் பார்க்கிறோம். அதிசயமான காரியங்களை, எல்லாம் நடக்காது என்று சொல்லி இருக்கிற காரியத்தை உன் பிள்ளைகளுடைய காரியத்தில் ஆண்டவர் அற்புதம் செய்வார். ஆமென். குடித்து வெறித்து போதை வஸ்துகளை, லகரி வஸ்துகளை எல்லாம் அறிந்து, இந்த என் கணவர் ரட்சிக்கப்பட மாட்டார், என்னுடைய பிள்ளைகள் திருந்தாது என்று நீ சொல்லியிருக்கிற விஷயங்களிலே முறுமுறுக்காதபடிக்கு, இயேசுவை சந்தேகிக்காதபடிக்கு, நல்லா பாடி துதித்து ஆராதிப்பதற்கு உன்னை முதலாவது ஒப்புக்கொடு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். ஆண்டவர் நடுவிலே அற்புதங்களை செய்ய ஆரம்பிப்பார். பாவங்களினால் மரித்து போயிருக்கிற உன் கணவர் ரட்சிக்கப்படுவார். பாவங்களினால் மரித்து போயிருக்கிற உன் பிள்ளை, மூத்த பிள்ளை, உன் மகன் ரட்சிக்கப்படுவான். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. 6வது காரியம், யோபு 5ஆம் அதிகாரம் 9ஆம் வசனமும் 9ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலேயும் அவர் சொல்லுகிறார், ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை, எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறார். எண்ணி முடியாத அதிசயங்களை சர்ச் பண்ணியே பார்க்க முடியும், இது எப்படி நடந்தது, எனக்கா நடந்தது என்று சொல்லுகிற அளவுக்கு. ஹல்லேலூயா. 4 மரித்து 4 நாள் நாரி போயிடும் சொல்லியிருக்கிற அந்த மார்த்தாள் மரியாள். ஆனால் இயேசு கிறிஸ்து, லாசருவே நீ வெளியே வா என்று சொல்லி அற்புதமாய் சுகத்தை அவர் உயிர் பிச்சை கொடுத்தார், ஜீவனை கொடுத்தார் என்று பார்க்கிறோம். ஹல்லேலூயா. ஆமே. உங்களுக்கு அருமையான ஸ்தோத்திரம், உங்களுக்கு உயிரான உங்கள் கணவனோ மனைவியோ பிள்ளைகளோ இப்படிப்பட்ட நேரத்தில் இருக்கிற நேரத்தில் நீ விசுவாசித்து பாருங்கள். இந்த அற்புதம் அதிசயம் செய்கிற இயேசுவை நம்பி பாருங்கள். இயேசுவே என் கணவருக்கு இறங்குங்க, இயேசுவே என் பிள்ளைக்கு இறங்குங்கன்னு சொல்லி நீ இருக்க இடத்துல கூப்பிட்டு பாரு. நிச்சயமாக ஒரு அற்புதங்களை ஆண்டவர் செய்வார். மருத்துவர்களே நம்ப முடியாத அளவுக்கு ஆண்டவர் உன்னுடைய கணவர் பிள்ளைகளுக்கெல்லாம் ஒரு அற்புதத்தை செய்வாராக. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. 7வது காரியமாக, நியாயாதிபதி 13ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தில் சோதரன், அந்த மனவோ குடும்பம் குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருந்திருக்கிறாங்க, வயதானவர்கள். ஆனால் தேவனாய் கர்த்தர் அவளுக்கு வெளிப்பட்டு அவருடைய மனைவியிடம் முதலில் பேசுகிறார். அந்த மனைவி தன்னுடைய கணவன்ட்டு சொல்லுகிறார், இப்படி ஒரு தூதன் வந்து இப்படிப்பட்ட காரியங்களை விசேஷத்தை சொல்லியிருக்கிறார் என்று. உடனே மனோவாவும்
திரும்பவும் ஜெபம் பண்ணுகிறான். என் மனைவிக்கு வெளிப்படுத்தப்பட்ட கர்த்தரே தெய்வமே எனக்கும் வெளிப்படுங்க அப்படின்னு சொல்லும்போது, அவன் இருக்கிற நேரத்துலையும் கூட அந்த திரும்பவும் மனைவிட்டு வரும்போது அவள் ஓடி போய் கூப்பிட்டு வரும்போது சொல்லுகிறார், இந்த பிள்ளை எப்படி நடத்தணும், எப்படி வளர்க்கணும் சொல்லுங்கள் எல்லாம் சொல்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமம். அது போல் இதெல்லாம் சில தூதர்கள் இதெல்லாம் காரியத்தை சொல்லும்போது, இப்படிலாம் அற்புதம் நடக்கும், இதெல்லாம் செய்யணும்னு சொல்லும்போது, இதெல்லாம் நடக்கும்போது, நீ சொன்ன காரியம் நிறைவேறும்போது, நாங்கள் உம்மை கனம் பண்ணும்படிக்கு உம்முடைய நாமம் என்ன என்று கேட்டார்கள். அப்பொழுதுதான் நியாயாதிபதிகள் 13:18 என் நாமம் அதிசயம் என்று சொல்லுகிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மையப்படுவதாக. கடைசியாக ஒரு காரியம், லூக்கா 5ஆம் அதிகாரம் 17 26 வரைக்கும் அங்கே பார்க்கும்போது, இயேசு கிறிஸ்து ஒரு வீட்டில் இருக்கிறார். அங்கே வீடு முழுவதும் ஆட்கள் இருக்கிறார்கள். அங்கே பரிசேயர் இருக்கிறார்கள், நியாயசாஸ்திரி இருக்கிறார்கள். கர்த்தருடைய வல்லமை, சுகமளிக்கிற வல்லமை அங்கே வெளிப்படுகிறது. ஒரு திமிர்வாதக்காரனை 4 பேர் சுமந்து கொண்டு வருகிறார்கள். உள்ளே கொண்டு போக வழியில்லை. மேலே ஓடை பிரித்து தட்டோடுகளை பிரித்து அவருக்கு முன்பாக இறக்குகிறார்கள். இயேசு கிறிஸ்து அவருடைய விசுவாசத்தை பார்த்து, மகனே உன் பாவம் மன்னிக்கப்பட்டது என்று சொல்லும்போது, கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மையப்படுவதாக. அந்த பரிசேயர்களும் நியாயசாஸ்திரிகளும், இவன் தேவ தூஷணம் சொல்கிறானே, பாவங்களை மன்னிக்கிறதுக்கு தேவனுக்கு தானே அதிகாரம் இருக்குது அப்படின்லாம் சொல்லும்போது, பாவங்களை பூமியிலே பாவங்களை மன்னிப்பது எளிதோ, இல்லைன்னா சுகமாக என்று எளிதோ என்று சொல்லும்போது, உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நடன்னு சொல்லும்போது, கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மையப்படுவதாக ஒரு அதிசயம் அங்கே நடக்கிறது. அது எத்தனை வருடங்கள் அவன் அப்படி திமிர்வாதத்தினால கஷ்டப்பட்டானோ, நடக்கவே முடியலை. அதனால தான் அவங்க கட்டிலோடு கொண்டு வந்திருக்கிறாங்க. ஆனால் இந்த ஒரு வார்த்தை இயேசு கிறிஸ்து சொல்லும்போது அவனுடைய வாழ்க்கையில் ஒரு அதிசயம் நடந்தது. அவன் அந்த படுக்கையை விட்டு எழும்பி அவள் கண்களுக்கு முன்பாக மேலிருந்து இறங்கி வந்தவன் திருப்பி அதோடு போகலை, முன்னால் வாசல் வழியாக நடந்து போனான் என்று பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, அந்த 26வது வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. இதையெல்லாம் பார்த்தவங்க ஆமே ஸ்தோத்திரம், தேவனுடைய இது அதிசயம் ஆமே என்று சொல்லி அவர்களை மகிமைப்படுத்தினார்கள் என்று வேதத்தில் நாம் 26ஆம் வசனம் மிகவும் முக்கியமான வசனமாக இருக்கிறது. கர்த்தருக்கு சோதனை, அதிசயத்தை நாங்கள் இன்றைக்கு பார்த்தோம் என்று சொல்லுகிறார்கள், கண்ணால் பார்த்தோம் என்று சொல்லுகிறார்கள். இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமை தேவ ஜனமே, உன்னுடைய வாழ்க்கையில் என்னென்ன தேவைகள் நடக்கலை அப்படி சொல்லியிருக்கிறையோ, இன்னைக்கு சொல்லிக் கொடுத்தது போல இயேசுவை விசுவாசி, வேதத்தை அதிகமாய் வாசியுங்கள், நல்ல பாடி துதித்து ஆராதியுங்கள். நீ இழந்து போன எதிர்பார்த்திருக்கிற காரியத்தில் எல்லாம் கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்வாராக. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மையப்படுவதாக. நாம் ஜெபிப்போம். எங்கள் சர்வ வல்லமையுள்ள எங்கள் பரலோக பிதாவே, உம்முடைய குமாரனாய் இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணைத்த நாமத்தில் நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம். இந்த மாலை நேரத்தில் ஆண்டவரே, ஏசாயா 9ஆம் அதிகாரம் 6வது வசனத்திலிருந்து ஆண்டவரே, உம்முடைய பெயர்கள் இல்லை 5 பெயர்களிலே ஒரு பெயரை குறித்து அவர் அதிசயமானவர் என்கிற தலைப்பில் நாங்கள் தியானித்து இருக்கிறோம். இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் என்னென்ன அதிசயம் நடக்கணுமோ, அவர்கள் உம்மை விசுவாசிக்கும் போது, பாடி துதித்து ஆராதிக்கும் போது, சபைகளுக்கு போய் உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் போதெல்லாம் ஒரு அற்புதத்தை அவங்கள் வாழ்க்கையில் செய்து நல்ல சாட்சிகளை எழும்ப பண்ணுவீராக. ஆண்டவரே, இந்த வார்த்தைகள் 1, 30, 60, 100 பலன் கொடுக்கட்டும் என்று நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். பெரிய காரியங்களை இந்த சத்தத்தை கேட்கிற ஆண்டவரை எல்லாருடைய வாழ்க்கையிலும் செய்யும்படியாக நான் ஜெபம் பண்ணுகிறேன். உம்முடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படட்டும். ஆண்டவரே, பழைய ஏற்பாட்டு கால புதிய ஏற்பாட்டு காலத்தில் எவ்வளவு அற்புதங்கள் அதிசயங்களை செய்திருக்கிறீங்க. எங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் நீங்கள் செய்ய போகிறதுக்காக நன்றி சொல்லுகிறோம், தாழ்த்துகிறோம், அர்ப்பணிக்கிறோம். எல்லா துதியும் கன மகிமை பெயர் புகழ் பிரஸ்தாபம் எல்லாம் அப்பா ஒருவருக்கே செலுத்துகிறோம். மீட்பரும் இரட்சகரும் வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் படைத்த இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம், எங்கள் பரலோக பிதாவே. ஆமென், ஆமென். God bless you. God bless you.